கிடையாது, வீடு இல்லை, சமைக்க தெரியாது. இந்த இப்ப இருக்கிற கவிஞர்கள் மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. ஒருவேளை கம்பன் மாதிரி ஒரு வள்ளல் கிடைத்திருந்தால் அவையாரும் நிறைய வசதியா இருந்திருக்கலாம். திருவெண்ணைநல்லூர் சடையப்பாளர்களுக்கெல்லாம் வள்ளல்லாம் அவையாருக்கு கிடைக்கல. ஒருவேளை அவையாருக்கு அப்படி கிடைத்திருந்தால் அந்த கதையை வேற மாதிரி எழுதிருவாங்க. நம்ம பெண்ணுக்கு ஒரு வள்ளல் கிடைக்க கூடாது இல்லையா? அது எல்லாமே ஒரு அரசியல் தான் இருக்குல்ல. அப்ப இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த ஐயாவும் இதே போல கூட்டிட்டு போறாரு. சரி நீங்க வா, ரொம்ப களைப்பாத்துறீங்க, வாங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டு கூட்டிட்டு போய் உள்ள போய் உட்காந்து வச்சுட்டாரு. இலைய போட்டாச்சு. இலைய போட்டுட்டு இந்த அம்மா அவையார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே சாப்பாடு முதல்ல தண்ணி வைக்கும், தண்ணியை கொடுத்து அந்த அம்மா வச்சுச்சு. இப்படி நிமிந்து மூச்சு பார்க்க முடியல அவையாராங்க. அடுத்து சாப்பாடை கொண்டு டமான்னு இலையில போட்டாங்க. போட்ட உடனே எப்படி பார்த்தாங்க, இன்னும் கண்ணு ரெண்டு ரத்தம் மாதிரி செவந்து அவ்வளவு கோபமா இருக்கிறாங்க அந்த அம்மா. இதுக்கு மேல உட்கார முடியுமா? அவையார் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த உட்கார்ந்து அப்புறம் குழம்பு இதெல்லாம் கொண்டு வந்துன்னா அவருக்கு பயம் ஆயிடுச்சு. அப்பயாவும் இப்படியே கை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க, சாப்பாடை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மாவா கோபத்துல அப்படி ஆடிட்டு வந்து சாப்பாடை வைக்குது. தாங்க முடியல அந்த அம்மா. அவையாருக்கு வெளியில வந்த உடனே இவர் வந்து கெஞ்சுறாரு இல்லையா? அந்த குணமே அப்படிதான். பொண்டாட்டி எப்பவுமே கொஞ்சம் கோபக்காருங்க. அவருக்கு ஏதாவது சோறு போடணும்னா கொஞ்சம் இப்படிதான் வரணும். பரவாயில்ல வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அவருக்கு பசியாச்சு அனுப்ப வேண்டும்னு ஆசை. ஆனா மனைவி வேற மாதிரி இருக்கிற பத்திரகாளியா இருந்தாலும் கூட குடும்பம் நடத்தி நடத்தி அவருக்கு பழகி போச்சு. அதனால அவர் அவையாருக்கு பழகினாரு. வந்து சொல்றாரு, நீங்க வாங்கம்மா, அவன் குத்திய அப்படின்னாமா எப்பவுமே எனக்கு சோறு வச்சாரு அப்படின்னாமா வைப்பா, உங்களுக்கு வச்சு எப்படிமா வைக்க போறேன் வந்துருக்கேன்னு சொல்லும் போது அவையார் சொன்ன பாடல் வந்து இங்க நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா பசி வந்து எப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்படுத்தும். ஆனா அதுலயும் கூட குடி பசிச்சாலும் கூட திங்குமா. அதனால அவங்க சொல்றாரு, தான கண் கூசுதே. அந்த சாப்பாட்டையும் மனைவியையும் பார்க்கறதுக்கு கண்ணு கூசுது, தான கண் கூசுது, கை எடுக்க நாடுது. சாப்பாட்டை எடுக்கணும்னு நினைக்கும் போது வெக்கம் வந்து கைக்கு. வெக்கம் எதுக்கு வரும்? மனசுக்கு வரும், மூளைக்கு வரும். ஆனா அந்த கைக்கு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கும் போதே வெக்கம் வருது. அவன் கை எடுக்க நாடுது, மானுக்க வாய் திறக்க மாட்டேங்குதே. இந்த வாய் எப்படிப்பட்டதுன்னா இதுவரைக்கும் ஔவையார் நல்லதை மட்டுமே பாடி பாடி பழக்கப்பட்ட மாட்டுடைய வாய் அது. அந்த வாயில போய் இந்த சாப்பாட்டை வச்சா அது நாளைக்கு கேடாடும். அதனால அந்த வாய் என்னன்னா மானுக்க வாய் திறக்க மாட்டாது. வீடுக்கு இதை நான் எப்படி சாப்பிடுறது? பற்றி எரிகிறது, இந்த உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது. நல்ல உணவு கொடுத்தா எங்க சாப்பிடணும் எங்க சாப்பிடக்கூடாதுன்னு பெருமாள் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நான் அவையார் சொல்றதை சொல்லிட்டு நான் உடம்பெல்லாம் பற்றி எரியும். நல்ல அதாவது விருந்து உபசரித்தல் என்பதே என்னன்னா, விருந்தினர்கள் எப்படின்னா அழைச்சும் மாதிரி அவர்கள் வரும்போது நீங்கள் மகிழ்ச்சியா அழைத்து பரிமாறினால் உணவு, அப்படி இல்லைன்னா அது விஷம். பற்றி எரிகிறது அன்பு இல்லா அமுது அப்படின்னு அவையார் சொல்லி முடிச்சு, வேணாம்ப்பா எண்ணெயை விட்டு உனக்கு தலையெடுத்து நீ சாப்பிட்டுக்க, எண்ணெயை விட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி அவ்வையார் வந்தாங்க. இப்படி தொடர்ந்து பசியினால அல்லல் பட்டவள் தான் அவ்வையார். அதனாலதான் அவ்வையார் வயிற்றுக்கு ஒரு பாட்டை எழுதுறாங்க. ஒரு பாட்டுல 2 பாட்டுல அவ்வையாருடைய பசி புராணத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்று முழுவதும் நாம பேச முடியும். அப்படி பேச வாய்ப்பு நிறைய இருக்கு. பசி யாராலையுமே கொடுக்க முடியாது. அவ்வையாரால என்ன, புலவர்களால என்ன, துறவிகளால கொடுக்க முடியுமா பசிய? பசி அதாவது மழை பெய்யவில்லை என்றால் துறவும் இல்லை, பூஜையும் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. புத்தர் என்ன செஞ்சாரு? 16 வயசுல கல்யாணம் பண்ணி அரச குடும்பத்துல பிறந்தவர் புத்தர் எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தனாக பிறந்தவர். சித்தார்த்தனாக பிறந்த புத்தர் 16 வயசு வரைக்கும் அரண்மனையில இருக்கிறாரு. 16 வயசுல யசோதரை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை ஒரு பையனும் ஒருத்தர் பிறந்தா, அவன் பேரு ராகுலன். 29 வயசு வரைக்கும் அரண்மனையில இருந்த புத்தருக்கு திடீர்னு ஏக துறவு போகணும்னு தோணுது. அதுக்கு ஒரு 3 காரணத்தை எழுதுவார்கள். என்ன காரணம்? அவர் ஒரு பிணத்தை பார்த்து விட்டார், பிண ஊர்வலத்தை பார்த்தார். 29 வயசு வரைக்கும் அவருக்கு இளம் வயதிலேயே அம்மா இல்லை, தாயை இழந்தார். 29 வயது வரைக்கும் ஒரு பிணத்தை கூட பார்க்காமையா ஒரு
இளவரசர் இருந்திருப்பாரு, சாதாரண மனுஷனே இருக்க முடியாது. இளவரசர் எத்தனை போர்களை பார்த்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நோயாளியை பார்த்தாரு. நோயாளியை பார்க்காதவரால் ஒரு இலவசம் இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி அவர் 29 வயதுல துறவு வர்றாரு. அதுல நமக்கு கதை வேண்டாம். துறவுக்கு வந்தவர் எப்படி துறவு மேற்கொண்டார் தெரியும் உங்களுக்கு. ஒரு நதிக்கரை ஓரமாக உட்கார்றாரு. கடினமான துறவு, ரொம்ப கடினமா உண்ணாமல் உறங்காமல் துறவு மேற்கொள்கிறார். ஆனா ஒரு மாசம் அந்த மாதிரி இருக்கிறாருங்க. அவருடைய எலும்பை அவருடைய உடம்பை பற்றி அவரே சொல்றாரு, எப்படி இருந்தது என்னுடைய உடம்பு அப்படின்னா, உடம்புல எதுவுமே இல்லை, வெறும் காற்றாக இருந்தது. இந்த எலும்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இந்த கூரை வீடு இருக்குல்ல, கூரை வீட்டில் இருக்கக்கூடிய மேற்கூரை எப்படி சிதிலமடைந்து தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி விழா எலும்பெல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தது முதல் எழுதுறார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு, இப்படி இருந்தா என்னால ஞானத்தை பெற முடியாது. அப்ப துறவு கூட பசியோடு துறவு மேற்கொள்வது முடியவே முடியாது. அதனாலதான் சொல்லிகள் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு பிறகு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறார். அந்த ஊர்ல அந்த இருக்கக்கூடிய வீடுகள்ல வாங்கி உணவு உண்டு விட்டு அதன் பிறகு துறவு மேற்கொள்கிறார். துறவு மேற்கொண்டு 36 வயசுலதான் ஞானம் தெரிவித்தார். 29 வயசுல போனவர் கொஞ்ச நாள் துறவு மேற்கொண்டு பசியினால துறவு அல்லது ஞானத்தை பெறவே முடியாதுங்கிற முடிவுக்கு சாப்பிடாரு. அப்ப துறவியிலாலும் கூட தவிர்க்கவே முடியாதது எதுன்னு சொன்னா பசிதான். நம்ம சொன்னோம்ல, அவர் துறவு மேற்கொண்டதுக்கு என்ன காரணம்னா நிறைய அரசியல் காரணம் தான். அதை இங்க வேற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுலயும் பலரும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். 2 சாதிய பிரச்சனை தான். அவர் 2 இனங்களுக்கு நடுவே நடந்த போராட்டத்தினால்தான் அவர் துறவு மேற்கொண்டு வெளிநாட்டு நாட்டிற்கு கடத்தப்படுகிறார். கடத்துவதற்கு முன்பாக அவரே துறவு மேற்கொண்டு வராரு. அப்படிதான் புத்தர் வந்தது. அதனாலதான் தானம் தவம் 2ம் தங்காது திருவள்ளுவர். தானமும் தங்காது, தவமும் தங்காது. எது இல்லைன்னா, அவர் மழை இல்லைன்னா சொல்லுவாரு. ஆனா அதனுடைய வேறு என்ன, நீங்க மழை இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் பசியை அடக்க முடியாது, பசியை அடக்க முடியலன்னா தானமும் செய்ய முடியாது, தவமும் செய்ய முடியாது என்பதுதான் திருவள்ளுவர் சொல்லும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, துறவரத்துக்கு இல்லறத்தாருக்கு ஒரு தனி அழைப்புதல், துறவரத்தாருக்கு ஒரு தனி அழைப்புதல் அழைத்து சத்திய தர்ம சாலைக்கு அழைப்புதல் அடிச்சாங்க. இல்லத்தாருக்கு என்ன கடமைனா, துறவரத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு பசியாற்றுதல் இல்லத்தில் இருக்கிறவங்களுடைய கடமையாக இருந்தது. இன்னும் ஒரு 2 செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேசலாம். பெரிய புராணத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுங்க. ஏன் பசியாற்றுத்தல், அதுல ஒரு சின்ன செய்தி கூட நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். பலரும் வெறும் பெரிய புராணத்தை படிச்சுட்டு போயிடுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளை நம்ம தெரிந்து கொள்வதே இல்லை. 2 பேர் பசியாற்றுத்தல் கொண்ட தொடர்ந்து செய்தவர்கள். அதுல உங்களை எல்லாருக்குமே தெரியும், காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு துறவி வர்றாங்க. அவங்க சாப்பாடு வச்சாங்க. அதனால அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை மாம்பழம் வச்சாங்க. இங்க சொல்லிட்டேன். அதனால என்ன இந்த வயது இருக்கவர்களுக்கு சொல்லி இருக்கிறேங்கிறதுனால நான் அதை வேஸ்ட் ஆகிட்டேன். இப்ப மாம்பழம் அப்ப தெரியும். காரைக்கால் அம்மையார் திருமணம் வர புதுசு கடையில அவருடைய கணவனுக்கு 2 மாம்பழம் கொண்டு யாரோ கொடுத்து பாக்குறாங்க. அந்த மாம்பழத்தை உடனே கடை பணியாளர் மூலமாக வீட்டுக்கு எடுத்துட்டாரு. மத்தியானம் சாப்பிட வர்றாரு அவரு. அதுக்கு முன்னாடியே ஒரு துறவி சாப்பிட வருவாரு. பசியோட ரொம்ப பசின்னு சொல்லுவாரு. அப்ப பசின்னு சொன்னோடனே நம்ம கறி சமைச்சிருக்காரு. சாதம் குழம்பு தான் வச்சிருக்கோம், பொரியல் இருக்காரு. உடனே அவன் என்ன பண்ணுவார், ரொம்ப பசிக்கிறப்ப இருந்ததை போடுன்னு சொன்ன உடனே இருந்த சாப்பாடை போட்டுட்டு அதை ஒரு மாம்பழத்தை கட்டி வச்சுட்டாரு. இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு துறவி நல்லா இருக்கும்னு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அதற்கு பிறகு அவருடைய கணவர் காரைக்கால் அம்மையாருடைய கணவர் சாப்பிட உட்கார்ந்தாரு. இந்த அம்மா சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அந்த மீது இருந்த ஒரு மாம்பழத்தை கொண்டு வச்சாங்க. அவர் சாப்பிட்டாரு. மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே ரொம்ப சுவையா இருந்தது. சுவையா இருந்த உடனே ஆண்களுக்கு எப்பவுமே எது இருந்தாலும் நம்மளே சாப்பிடலாம்னு தோணும். அவர் என்ன செஞ்சாரு, அது இன்னொரு மாம்பழத்தையும் குடுவா கொடுத்துருக்கீங்க. அது மனைவிக்கு இருக்கணுமே, 2 தடவை கொடுத்தடிச்சோம் அவங்க சாப்பிடணுமே அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது.
அதனால அது ஐயா அதையும் கொண்டு வந்து வெய்யின்னு சொன்ன உடனே இது எவ்வளவு கேள்விகள் இருக்காங்க. அதை கொண்டு வந்து வெய்யின்னு சொன்னா நாமும் மொழியரசு அசோகனா இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? இல்லைங்க இதுக்கு முன்னாடி ஒரு துறவி வந்தாரு, அவருக்கு சாப்பாடு போட்டேன், மாம்பழத்தை வச்சுட்டேன், அதனால ஒண்ணுதான் இருக்கு சொல்லணும். ஆனா இந்த உள்ள போய் கையை பசுத்திட்டு ஐயோ இன்னொரு மாம்பழத்தை கேட்டுட்டாரு, நான் என்ன பண்றது? என்ன அந்த விஷயம் இருக்கு? அப்ப ஒரு ஆள் வந்து வீட்டுல சாப்பிட்டாருன்னு சொல்லுவதற்கு தைரியம் அந்த அம்மாக்கு இல்ல, சொல்லக்கூடாத அல்லது வந்து சாப்பிடக்கூடாத காலமாக அந்த காலம் இருக்கு. குறையா சொல்லல, அந்த காலம் வந்து ஒரு பெண் தனியாக இருக்கும் போது பிற ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாத காலமாக இருந்திருக்கு. அதனால உள்ள போய் கையை பசிட்டு நிக்குது, அழுகுது, சாமி கிட்ட கேட்குது. உடனே இறைவன் ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. கையில வந்து ஒரு மாம்பழம் இருக்கு, அதை கொண்டு வச்சுட்டாங்க. இப்ப அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு போக வேண்டியது நல்லா, அதை விட சுவையா இருந்துச்சு. முதல்ல சாப்பிட்ட மாம்பழம் 50% சுவைனா இது 200% சுவையா இருக்கு. சாப்பிட்டு போயிட வேண்டியது நல்லா இருக்கு அப்படின்ட்டு இவர் கேட்கிறாரு, அந்த மாம்பழத்தை விட இது ரொம்ப சுவையா இருக்கு எப்படி? அந்த மாம்பழத்துக்கு என்ன தெரியும்? சாமி கொடுத்தது சொல்ல முடியல. அதுக்கப்புறமா யோசிச்சு அப்புறமா சொல்லுது, என்ன பண்ண முடியும்னு தெரியாம, இல்லைங்க நீங்க கொடுத்த மாம்பழம் இப்படி குறை எல்லாத்தையும் சொல்லுது. வந்தாரு, கொடுத்துட்டேன், இப்ப சாமி கிட்ட கேட்டேன், சாமி எனக்கு மாம்பழத்தை இப்பவும் அவருக்கு சந்தேகம், ஏன் முன்னாடி வாங்கி காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டாரு. இப்ப இந்த அம்மா போய் சாமி கிட்ட அழுத போது இன்னொரு மாம்பழம் அவருடைய கையில் இருந்து விழுது. பார்த்தாரு. இப்ப என்ன அவருக்கு தோணுச்சுன்னா, இவ மனுஷியே கிடையாது, இவ மனுஷியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவளை விட்டு பிரியணும்னு நினைச்சு மெல்ல ஐடியா போட்டுட்டே இருந்தாரு. வெளிநாட்டுக்கு போறாரு, பயணம் போறாரு, வணிகம் செஞ்சாரு. அங்க போய் நிறைய வணிகம் செஞ்சாரு, பொருள் ஈட்டி விட்டு வந்தாரு. காரைக்காலுக்கு வரல, நேரம் மதுரைக்கு போயிட்டாரு. மதுரைக்கு போய் அங்க வியாபாரம் பண்ணாரு. அங்க ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு ஒரு படத்தையும் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நான் இந்த கதை சொல்லணும்னு நினைச்சிட்டு வரல, ஆனா புது மாம்பழத்தை சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்றேன். அங்க ஒரு வேற ஒரு பெண்ணை மனு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்ப காரைக்கால் மதுரை என்ன ரொம்ப தூரமா, இங்க இருந்து வணிகத்துக்கு அங்க போயிருப்பாங்களே, போனவங்க வந்து எம்மா அவங்க இருக்கிறவங்க பரமதத்தன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அப்பா உடனே என்ன பண்றாரு, என்ன ஆச்சு போய் பார்க்கணும்னு கூட நினைக்கல. மதுரையில மாப்பிள்ளை இருக்கிறான், அவ்வளவுதான், கொண்டு போய் பொண்ணு அங்க சேர்க்கணும். இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகளை அலங்காரம் எல்லாம் செய்து சீர் சிறப்பையோட கூட்டிட்டு ஊர் மக்களோட போறாரு. மகளை அடிச்சுட்டு காரைக்கால் அம்மையாரையும் புனிதவர்கள் அம்மா பேரு அழைத்து கொண்டு மதுரை நோக்கி போறாரு. மதுரைக்குள்ளேயே போகல, அவுட்டர்ல நிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. செய்தி அங்க போயிடுச்சு. புனிதவதியை கூட்டிட்டு வராங்கப்பா, மனைவியை கூட்டிட்டு வராங்க, செய்தி அவருக்கு போயாச்சு. யாரோ ஒரு மனிதர் ஓடி போய் சொல்லிட்டாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மனைவி குழந்தை ரெண்டு பேரையும் அடைச்சிட்டு அவர் முன்னாடி வந்துட்டாரு. எதிர்கொண்டு அழைப்பதற்கு வராரு. அழைப்பதற்கு வரவில்லை, எதிர்கொண்டு தடுப்பதற்கு வர்றாரு. அங்கிருந்து வந்தாரு. வந்த உடனே டமோன்னு காரைக்கால் கால் விழுந்துட்டார், மனைவி கால விழுந்துட்டார். தப்பு இல்ல, விழுந்துட்டு என்ன சொல்றாரு, இவள் என் மனைவி. ஊர்ல ஆண்கள் 2வது கல்யாணம் உடனே முதல் மனைவி உனக்கு அக்கா மாதிரி, உங்க குடும்பத்துக்கு முதல் சாமி கும்பிடுங்க அப்படின்பாங்க. சொல்ல முடியும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவா. சொல்லுவார்ல கணவன், அந்த மாதிரி அவன் கால் விழுந்தது மட்டும் அல்லாம அவர்கிட்ட சொல்றாரு, அம்மா ஊர் மக்கள் கிட்ட, உங்க சாமிங்க எல்லாரும் ஒரு காயை விழுந்து வணங்குங்கள், இவர் கடவுள் அவர் பெற்றவர்கள், இவதான் சாமின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்படி சொல்லிட்டு அவரும் ஒரு பேருந்தாமா என் குழந்தைக்கு வச்சுருக்கேன், என் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ சாமி ஒரு பேரை தான் என் குழந்தைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஓரமா நிற்கிறாரு. ஒரு பெண்ணுடைய மனத்தை யோசித்து பாருங்க. அந்த நேரத்துல எப்படி இருக்கும், வெளியூர் போயிருக்கிறான் கணவன், பொருளீட்டு கொண்டு வருவான், ரொம்ப வசதியா சந்தோஷமா வாழ போறோம் இதெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு கணவன் வேறு ஒருத்தியை வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவள் மூலமாக ஒரு குழந்தை இருக்கிறது, அதுக்கும் ஏன் பேருந்தான் வச்சிருக்கிறான். வந்தவுடனே என் காலில் வந்து என்னையும் ஏற்றுக்கிட்ட கூட பரவாயில்ல, அந்த காலம்ல 2-3 மனைவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இருந்தது. ஆனா வந்தவுடைய காலில் இருந்து நீ சாமின்னு சொல்லிட்டாலே, இப்ப நான் தனியா எப்படி வாழ்ந்தேன் யோசிச்சுக்கோங்க. பெண்ணுடைய நிலைமை தனியா வாழவே முடியாது, எந்த காலத்திலையும் வாழ முடியாது, அந்த காலத்துல சுத்தமா முடியாது. அதனாலதான் வர கேட்கிறாள். இந்த அழகு புனித வகையால் அவ்வளவு அழகாக இருப்பாங்க.
இந்த அழகோடு நான் தனியாக வாழ்ந்து விட முடியாது என்பதனால்தான் எனக்கு பேய் உருவம் வேண்டும் என்று உடனே வர கேட்கிறான். அந்த இடத்துலயே வர கேட்கிறான். அதுல எழுதுவாங்க அவங்க சேக்கிலார் எழுதும் போது, கடவுளுக்கு பயன்படாத இந்த உடல் பேய் உருவாக மாறட்டும்னு நான் உள்ளூர நினைச்சு பாக்குறேன். வேற என்னன்னு அந்த அம்மா நினைச்சிச்சோம் பாரு, அந்த பரமதத்தனுடைய பொண்டாடி போயா பேயா திரியா அப்படின்னு சொல்லணும் கூட நினைத்திருக்கலாம். ஆக மொத்தம் பேய் உருவாக போயிட்டு எப்படி தன்னுடைய இல்லறத்தை இழந்தாலோ அந்த இல்லறத்தை இழக்க வைத்த அந்த சிவனடியார், அந்த சிவபெருமான், அந்த இறைவன் என்ன செஞ்சாரு, தனக்கே தாயாக அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் சேக்கிலாருடைய தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க போறாங்க, கைலாயத்துக்கு போறாங்க, தலையில நடந்து போறாங்க. கைலாயத்துடைய புனிதம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இவரை ரொம்ப நேரம் போய் நான் முக்கியமான செய்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக தலையில போறாங்க. மேல பார்வதி பரமசிவனும் அமர்ந்து இருக்கிறாங்க கைலாய மலையில. அப்ப பார்வதிக்கு ஒண்ணும் புரியல, யாரு இந்த அம்மா தலையில ஒரு உருவம் நடந்து வருதுன்னு கேட்ட போது சிவபெருமான் சொல்றாரு, அவன் யார் தெரியுமா, நம்மை பேரும் அம்பைக்காரன்னு சொல்றாங்க. யார் தெரியுமா, நமக்கு அம்மா மாதிரி அவங்க அம்மான்னு சொல்லி நீங்க 63 நாயன்மார்களுடைய சிலைகளை போய் நீங்க கோவில்ல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் 62 பேர் நின்று கொண்டிருப்பார்கள். நடுநாயகமாக அம்மா மட்டும்தான், காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருப்பார்கள். பாத்தீங்கன்னா இறைவனுக்கே அம்மாவாக அருளப்பட்டிருப்பாங்க. அதனால அம்மாவாக இருப்பாங்க. அவங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா இது மொத்தமான செய்தி நிறைய இருக்கு. இது இலக்கிய வேலையாக போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறது. அதுல அவர் இளையான்குடி மாறமாயிடும். அவர் அப்படிதான், அவர் வீட்டுக்கு பகல்லதான் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு சிவனடியார் வருகிறார். ஆனா அங்க நடு இரவுல வர்றாரு. அவன் கதவை சாத்தி போய் படுத்தாச்சு. படுத்த பிறகு சிவனடியார் வருகிறார். பசிக்கிறாரு. காலெல்லாம் கழுவி கூட்டு போய் அரையாடத்துல உட்காத்தி வச்சுட்டு இப்ப அம்மா தான் சொல்றாங்க, இளையான்குடி மாறமா என்னுடைய துணைவியார் சொல்றாங்க, என்ன பண்ணலாம், வீட்டுல ஒண்ணுமே இல்லை, அரிசி இல்லை, எதுவுமே கிடையாது, இரவு நேரம் யார்கிட்டையும் வாங்க முடியாது. அவன் சொல்ற நல்ல மழை இரவு, அது இருட்டிக்கிட்டு இருக்கு. சொல்ற காலையில நம்ம நெல்ல விதைச்சோம்ல, நெல்ல விதைக்க மாட்டாங்க, தூங்குவாங்க. உழுதுட்டு அது மேல தூங்குவாங்க, மீண்டும் ஒரு முறை உழுது விட்டுருவாங்க. இது மழை வந்தாச்சுன்னா ஏன்னா நெல்லு அந்த களை அந்த நாட்டை பருத்தி வேற இடத்துல நடணும். அதுதான் ரொம்ப வேர் பாயத்துக்கு விட மாட்டாங்க. அப்ப மேல தூவி நெல் வளர்ந்து இருக்கும் பொதுவா. இவ சொல்ற காலையில தான் நம்ம விதை நெல்ல போய் தூவிட்டு இருந்தோம். அதனால இந்த நல்ல மழை தண்ணி இருக்கு, விதை நெல் எல்லாம் மேல விதைச்சுட்டு இருக்கோம். அதை இந்த கூட கொண்டு போய் அரிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுல வச்சு சோறாக்கி சாப்பாடு கொடுக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கு மனம் பாருங்க. சோறு போடுறவங்க தான் நிற்பார்கள் என்பது அப்படின்னு சொன்ன அவர் நடு ராத்திரியில கையில கூட எடுத்துட்டு அப்படி தெரியல, ஒண்ணுமே பாதை கூட தெரியல, தட்டு தடுமாறி போய் அந்த கூடையில வெள்ளையெல்லாம் அரித்து கூடையில கொண்டு வந்தா விறகெல்லாம் இருக்கும். விறகு இல்லை. வந்த உடனே என்ன பண்ணாங்க, மேல கூரையில கூரையை பிச்சு கூட இருந்தா இத விறகா பயன்படுத்தி போடுவாங்க. அதற்குள்ளாக இந்த அம்மா கொள்ள பக்கம் போய் குப்பை கீரைகள் இருக்கும், கீரைகள் வளர்ந்து அதையெல்லாம் பறித்து சுத்தப்படுத்தி அந்த கீரைகளை ஒரு கீரை மட்டும் செய்யலையாமா 2-3 வகையாக சமைத்து இந்த நெல்லை சட்டியில போட்டு வறுத்துட்டு அதை சூடாக்கிய பிறகு அதை இடிச்சு அரிசியாக்கி அதை சோறு வடித்து கறி சமைத்து சாப்பாடு நடு இரவில் போடுறாங்க. எனக்கு காரைக்கால் அம்மையாருக்கு இவங்களுக்கு என்ன சின்ன நுட்பம்னு யோசிப்பாங்க. ஒரு பெண் தனியாக இருக்கும்போது பகலாக இருந்தாலும் விருந்தினர்கள் வந்தால் அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும். எல்லா காலத்திலையும் இருக்கிறதுதான். ஆனா ஒரு கணவனும் மனைவியுமாக இருந்தால் நடுவில் உறவினர்கள் வந்தாலும் கூட பிரச்சனை வராது. இப்ப தனியா இருந்தா அந்த பொண்ணு கூப்பிடாம இருக்கிறது முறையாக இருந்திருக்க வேண்டும் இருக்கும். அது எல்லா காலத்திலையும் பொருத்தப்படுறதுனால இது அவ்வளவு அழகா சேக்கிலார் எழுதிருப்பாருன்னு நான் நினைச்சு பாக்குறேன். அப்படி பசியாற்றுதல் என்பது பெரிய புராணத்துல ரொம்ப முக்கியமான செய்தியாக நான் சுருக்கமான இளையான்குடி மாறனாயர் சொல்லி முடிச்சுட்டேன். அதனால அவ்வளவு அதாவது பசியாற்றுதல் என்பது எல்லா காலத்திலையுமே துறவிகள் வந்தா பசியாற்றிருக்க வேண்டும் என்பது இல்லறந்தாருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான கடமையாக இருந்திருக்கு. அப்படி அதனாலதான் இறை அடியார்களை இறைவனாகவே பார்த்த காலமாக இருந்தது. இப்ப வள்ளலார் இருக்கிறாங்க. அதனாலதான் பெருமாள் சொல்றாரு, பிடிக்கலாம் கொஞ்சம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு, அதுவே நிறைய வச்சு சோறு அதே பெரும் பேரும்
பெருமானே சொல்றாரு, சோறு அதே பெரும் பேரு என்று உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி விருப்பத்தை எழுதுறாரு. எழுதிச்சு அவ்வா அழுத்தல்னு ஒரு விருப்பத்தை எழுதுறாரு. அதுல 13 விருத்தங்கள் இருக்கு, 13 பாடங்கள் இருக்கு. அவ்வா அழுத்தல்னு ஒரு எழுதுறாரு. இது எழுதும்போது எனக்கு அவ்வா அழுத்தல் எங்கேயோ திருக்குறள்ல படிச்ச மாதிரி இருக்கேன்னு போய் பார்த்தா அவர் ஒரு அதிகாரமே எழுதுறாரு. அவ்வா அழுத்தல் 10 திருக்குறள். அவர் சொன்னது என்னன்னா, அவ்வா அழுத்தல் அப்படிங்கிற என்ன, இந்த பிறவியாகிய நோய் மீண்டும் மீண்டும் நம்ம பிறக்கணும்ல, அதுக்கு எது வேலைன்னா ஆசை. அவா என்னால ஆசை. நம்ம ஆசையை விட்டுட்டா அடுத்த பிறவி இல்ல, ஆசையை கைப்பற்றிக் கொண்டு இருந்தோம்னா அதுதான் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிக்கான வித்துன்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆனா பெருமான் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞாண்டும் தவா பிறப்பு ஈனும் வித்துங்கிறார். அதாவது அவா என்பதுதான் பிறப்பு ஈனும் வித்து. பிறவிகளை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய விதை எது, காரணம் எதுன்னு சொன்னா ஆசை மட்டும்தான் என்று வள்ளலார் 10 குறட்பாக்களை எழுதுறாரு. பெருமான் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா அதே தலைப்பு போட்டார். அங்கதான் பெருமான் வள்ளலார் எப்படியெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத சுட்டி காட்டுறார். சோற்றிலே விருப்பம் சூழ்ந்தடின் ஒருவன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சோற்றிலே விருப்பம் சூழ்ந்தடின் ஒருவன் தூணு நல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி போல் போகும். என்ன ஆகும், நம்ம ஆசை, அதாவது சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது, அதுலயே ஆசை வச்சுட்டு ஒரு காலத்துல உயிர் வாழ்வதற்காக உண்டார்கள். இந்த தலைமுறை, இந்த ஐடி தலைமுறை உண்பதற்காக தான் உயிரை வாழ்றோம். எந்தெந்த ஹோட்டல்ல என்னென்ன கிடைக்கும், எந்தெந்த ஸ்விக்கில எங்க ஆர்டர் பண்ணா என்ன கிடைக்கும், எதையெல்லாம் சாப்பிடலாம்னு யோசிச்சு என்னன்னா வாழ்றது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுதுது. சாப்பிடறதுக்கு மட்டும்தான், என்ஜாய் பண்றதுக்கு தான், லைஃபே என்ஜாய் பண்றதுக்கு சொல்லக்கூடிய இந்த தலைமுறைக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கணும். சோற்றிலே விருப்பம், ஏன்னா நிறைய சாப்பிடும்போது பாஸ் பண்ண மாட்டான், நிறைய சாப்பிடும்போது ஒழுங்கா படிக்க மாட்டான், ஒழுங்கா எதிரி எக்ஸாம் எழுத மாட்டான். இதெல்லாம் தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். சோற்றிலே விருப்பம் சூழ்ந்தடின் முதலே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்படி சோற்றில விருப்பம் வைத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்த தவம், செய்ய இருக்கக்கூடிய தவம் செய்யணும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அது எல்லாமே ஆற்றில கரைத்த புலி போல போயிடும். அதனால நீ சோற்றுல விருப்பம் வைக்க கூடாதுன்னு சொல்ல வந்தவர்கள் எவ்வளவு அருமையான பதிகள் தெரியுமா. அந்த 13 பாடல்கள் படிச்சா பெருமாள் மேல இருக்கு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் சாப்பிட்டேன், நான் இதையெல்லாம் சாப்பிட்டேன், எது பிடிக்கும் எதுக்கு பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. சாப்பிடுவதற்கு அவருக்கு எது பிடிக்கும்ட்டு அவர் சொல்றாரு. தயிர், கண்ணன் சொல்ல கிருஷ்ணன் சொன்னா உயிரில இருந்து வெண்ணெய் நெய்ய தயிர் எல்லாம் திருடி திங்கக்கூடியவன்னு சொல்லுவாங்க. அவர் அதுல என்ன பெரிய எப்போ நானும் அதெல்லாம் செய்வேன். உயிரிலே தயிரை திருடி உண்டனன் என்று ஒருவனை உரைப்பது என் வியப்பு. அந்த உயிரில இருந்து வெண்ணைய தயிர நெய்ய எல்லாத்தையும் திருடி திருடி திம்பான்னு பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, அதுல என்ன வியப்பு? நான் எப்படி தெரியுமா, பூமியில அமைந்த உணவெல்லாம் எங்கெல்லாம் என்னென்ன என் மனசுக்குள்ள ஒரு பட்டியல் கொண்டு வச்சுட்டாரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு வேண்டது, திரும்பி கொண்டு போய் உண்டனன். நானும் இந்த குறிப்பிட்ட உணவை இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன், அதையெல்லாம் திருடி கொண்டு போய் உண்டனன். பருப்பு கறியிலே ரொம்ப பிடிச்சது பருப்பு கறி, பொரித்த கறியிலே, அப்புறம் நல்ல எண்ணெயில வாட்டின கறி பொரிச்சது, அதுக்கப்புறம் கூட்டு கறி, கறிகாய்கள் போட்டு கூட்டு வச்சாலும் பிடிக்கும். கலந்த பேராசை வெளியிலே உடையும் மறந்தது. ஏனோ கண்ணனை சொல்றீங்க, இந்த வல்லாரும் கூட நானும் கூட இப்படித்தான், கறியில கூட்டுல பொரியல்ல எல்லாவற்றிலும் நான் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன், நானும் திணி பண்ணாதான் என்று பெருமாள் சொல்றாருன்னா அவரை பத்தி இல்ல. சாப்பாடு நமக்கு எதையெல்லாம் செய்யும், ஒரு சாப்பாடு நினைப்பும் ஒருத்தங்க இறைவனை கூட நினைக்க விடாமல் செய்து விடும். அதைத்தான் சொல்ல வர்றாரு. விரும்பியதுக்கு நீங்க படிச்சுக்க, எல்லா பாட்டையும் மொபைல் எடுத்து படிச்சு காமிக்க நேரம் இல்லை. எல்லா அதுல ஒரு பட்டியல் போடாது. எனக்கு எது பிடிக்கும்னா நீர் பிடிக்காது, இளநீர் பிடிக்கும். அந்த சின்ன வயசுல அந்த இன்ட்டு போட்டு ஆப்போசிட் எடுத்துக்கொள்ள பிடிக்கிறது பிடிக்காது, நீர் பிடிக்காது, இளநீர் பிடிக்கும், கீரை பிடிக்காது, பருப்பு கீரை பிடிக்கும். பெருமாள் எழுதுறாரு, கீரை பிடிக்காது, பருப்பு கீரை பிடிக்கும். கஞ்சி ஆதி உணவுகள் பிடிக்காது. இந்த கஞ்சி மாதிரி எளிமையான உணவு எதுவுமே பிடிக்காது. ஆனா
நல்ல அரிசி சோறு பிடிக்கும். அதுவும் சம்பா அரிசி சோறு ரொம்ப பிடிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வர்றாரு. எனக்கு வந்து மா பழ வாழை பிடிக்கும். எல்லா பழங்களும் அது எப்படி பிடிக்கிறாரு, அது பிடிக்கும். அது திண்டும் போது தோலோட கூட கொஞ்சோடு கிள்ளி யாருக்கும் கொடுத்து விட மனசு வராது. அப்படி பிடிக்கும். எனக்கு வால் இல்ல, பெருமாள் சொல்றாரு, எனக்கு வால் இல்ல, ஆனா நான் பாட்டில் இல்லாம என்னை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாக இருக்கிறேன். குறைந்துதானே தின்னும் பழத்தை விடாம, ஆனால் எனக்கு வால் ஒன்று இல்லை என்றாலும் நான் அது மாதிரி அந்த பழங்களை விரும்பி விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்றாரு, தயிர், புளிசோறு, சித்திராடம், துவையெல்லாம் உசுர விட்டு வரோம். இப்படி எல்லாம் எழுதி பெருமாள் வந்து அவருக்கு பிடித்தது என்று எழுதவில்லை. மக்கள் வந்து எப்படியெல்லாம் பிடித்தது என்று நாம் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இறை அவரை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பாலிலே கலந்த சோறுன்னா அவருக்கு அவ்வளவு விருப்பமாமா. பலருக்கு வயிறு எதுவுமே தெரியாது. நமக்கு எது வயிறுன்னு கேளுங்க, இன்னும் அடி வயிறுமா மேல் வயிறுமா யோசிக்கிறங்க. அடி வயிறுக்கும் மேல் வயிறுக்கும் நடுவில் இருக்கிறது வயிறு அல்ல, நடுவில் இருக்கிற இடம் தான் இருக்கும். எவ்வளவு சாப்பிடணும், அவ்வளவு சாப்பிடணும் நாம. ஆனா நம்ம அடி வயிறுக்கும் சாப்பிட்டு, வயிறுக்கும் சாப்பிட்டு, மேல் வயிறுக்கும் சாப்பிட்டு, இதயத்துக்கும் சாப்பிட்டு, நெஞ்சுக்கும் மார்புக்கும் சாப்பிட்டு, கழுத்துக்கும் சாப்பிட்டுறோம். வாயில நிற்கும் பெருமாள் அதை சுத்தி காட்டுவாரு. சாப்பிட்டுட்டு வாயில நிற்கும். வாயை திறந்தா காக்கா புத்தி. அந்த அளவுக்கு உண்ணக்கூடியவர்களாக, வயிறு எது என்ற இடமே தெரியாமல் நிரப்பக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க அதுவும் பார்க்க எங்கேயாவது போய் ஓசி சாப்பாடு கிடைக்குதுன்னு அவங்க 2 நாளைக்கு 7 என்றால் 7 கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பல பேர் நான் பார்த்திருக்கேன் கூட. 3 நாளைக்கு எனக்கு சாப்பிடுவாங்க. 2 நாளைக்கு இல்ல, 3 நாளைக்கு சாப்பிடலாம். 3 நாள் பசியோட இருக்கலாம். அந்த அளவுக்கு வயிறுல இருந்து அடிவயிறுல இருந்து தொடங்கி தொண்டை வரை, வாய் வரை சாப்பிட்டுட்டு வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பெருமாள் சொல்றாங்க, பாலிலே கலந்த சோழனில் வயிற்று சாலிலே அடைக்கின்றேன். வயிறு வந்து ஒரு சாக்கு பை மாதிரி ஆகும். இந்த சாக்கு பையில போட்டு அடைக்கிற மாதிரி அந்த பாசோரன், தயிர் சோறும் தண்ணி ஊத்தாம தயிர் போயிட்டு நீர்த்தளவா தயிர் கட்டி தயிர் சாப்பிடுவாங்க. அதை அடைக்கிறோம்ல, அடைச்சிட்டு உடம்பு ஒரு வயிறாய். நான் முதல்ல வயிறை மட்டும்தான் சொன்னேன், பெருமாள் இல்ல, உடம்பு முழுவதையும் வயிறா நினைச்சுதான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னார், சைட்ல மட்டும் கை, காலு எல்லா இடத்துலயும் வச்சு சோத்தையும் நம்ம தின்னக்கூடிய தின்பண்டங்களை அடைக்கக்கூடிய மக்களாகத்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் சோத்திலேயே ஒரு வாழ்க்கை தெரியும். ஆனால் கூட சோறு இல்லைன்னா வாழ முடியாது. அதனால பெருமாள் கடைசியா சொல்றது, என்னதான் நீங்க சாப்பிட்டாலும் கூட அந்த இடத்துலதான் எங்க சாப்பிடணும்னு நான் சொல்லி நிறுத்திடுறேன். அவர் பெருமாள் சொல்லுவாரு, நான் சாப்பிட்டேன். மகாபாரதத்துல ஒரு விஷயத்த கதையை சொல்லுவாங்க. பீஷ்மர் 2 பேருக்கும் போர் நடத்தணும். குருஷேத்திரத்துல போர் நடக்கும், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும். அதுல பீஷ்மர் மேல அம்பு படுக்க, அம்பு ஏற்று அவன் வந்து அம்பு படுக்கையில கிடப்பாரு. அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, அவர் நினைச்ச நேரம் உயிரிழக்கலாம். அதனால அவர் 27 நாட்கள் கடந்து நான் செத்துறேன் அப்படின்னு அந்த அம்பு மேலேயே படுத்து கொண்டிருப்பாரு. அவர் உடம்பு மேல தைத்த அம்புல மேல படுத்திருப்பாரு, கீழே அப்படியே அம்பு தைத்திருக்கு. அதான் அம்பு படுக்கைன்னு சொல்லுவாங்க. அதுல பீஷ்மர் படுத்திருப்பாரு. பீஷ்மர் அந்த பாண்டவர்களுடைய குலத்துக்கே மூத்தவர், வயசானவர், பெரியவர், தாத்தா. இப்ப தருமன் சொல்றான், நம்ம எல்லாரும் தம்பிகிட்ட சொல்றோம், நம்ம எல்லாரும் போய் பீஷ்மர் கிட்ட ஒரு அறம் அல்லது பங்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு போறான். 4 தம்பிகளையும் மனைவியையும் அழைத்து வந்து பீஷ்மரை பார்ப்பதற்காக தருமன் போறோம். 6 பேர் போயிட்டாங்க. இந்த 5 பேர் அண்ணன் தம்பிங்க பாஞ்சாலி 6 பேர் போய் நிற்கிறாங்க. பீஷ்மர் படுக்கையில படுத்திருக்கிறாங்க. அந்த பீஷ்மர் கிட்ட போயிட்டு தருமன் குனிஞ்சு வணங்கி சொல்றான், நாங்க எல்லாரும் வச்சிருக்கோம், நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு வந்து கொடுத்தவரு, எங்களுக்கு வேண்டிய அறச்செய்தியை, தர்மத்தை, வாழ வேண்டிய முறைகளை, ஆசீர்வாதத்தை எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க, குடும்பத்துக்கு மூத்தவர் நீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கி கேட்கிறாங்க. அதை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த பாஞ்சாலி சிரிக்கிறான். ரொம்ப கோபம் வருது தர்மம். ஏன்னா அவர் அவ்வளவா கோவப்படாத மனுஷன். திரும்பி பார்த்து, ஏன் பாஞ்சாலி பெரிய ஒரு வயசுல
நம்ம குடும்பத்துல மூத்தவர், அதுலயும் குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவர், அவர் குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு சன்னியாசி. அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது சிரிக்கிறியே, தப்பு இல்லையா அப்படின்னு பாஞ்சாலி கிட்ட தர்மர் கேட்டது. பாஞ்சாலி சொல்றா, நீங்க கொஞ்சம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நான் வீட்டு விழாக இருக்கிறேன், என்னை ஒரு காவலாளியை, ஒரு ஏவலனை வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு வான்னு சொல்றாங்க. அப்படியே அரசவைக்கு என்னை இழுத்துட்டு வரான் ஒருத்தன். இழுத்துட்டு வந்த உடனே துரியோதனன் என்ன செய்யறான், வா என் மடியில உட்காருன்னு சொல்றான். கர்ப்பமா மன்னனுடைய மனைவி தன் மடியில் அமர் என்று சொல்வது எந்த வகையில் கர்ப்பம் அப்படின்னு சொன்னான். பார்த்துட்டு இருந்தாரு. துச்சோதனனுடைய உடல்ல இருந்த உடையை அப்படியே களையறான், உடனே உருகுறான். பார்த்துட்டு இருந்தாரு, எதுவுமே செய்யல. அப்படி பார்த்து கொண்டிருந்த பீஷ்மர் கிட்ட போய் நீங்க தர்மத்தை கேட்கிறீர்களே, இது உங்களுக்கே சிரிப்பு வரலையான்னு சொல்லி சிரிச்சார். சிரித்த போது 4 பேரும் அப்படி தப்பு பண்ண மாதிரி நின்று கொண்டிருந்தார்கள். பீஷ்மர் அப்ப பேசாரு. அவர் சொல்றாரு, பாஞ்சாலி நீ சொல்றதெல்லாம் சரிதான், நீ உன்னுடைய உடையை அரசவையில் களையும் போது நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா அது காரணம் வேற. அப்ப நான் துரியோதனன் வீட்டில் உண்டேன், அவன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டேன். என்னுடைய குருதில் முழுவதும் அவருடைய குணம்தான் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப என் உடம்பு முழுவதும் அம்பு பாய்ச்சி என்னுடைய உடம்புல இருந்த எல்லா ரத்தமும் வெளியில போயிடுச்சு. இப்ப என்னுடைய உண்மை ஞானம் மட்டும்தான் என்னிடம் இருக்கிறது. அதனால இப்ப உனக்கு அறிவுரையும் உனக்கு தர்மத்தையும் போதிக்கக்கூடிய நிலையில நான் இருக்கிறேன். அந்த பண்போட தான் நான் இருக்கிறேன். அதனால யார் வீட்டுல சாப்பிடுறோமோ அந்த குணம் இருக்கும். அப்போது எனக்கு துரியோதனுடைய உணவு இருந்தது. இப்ப நான் மீண்டும் பீஷ்மராகத்தான் இருக்கிறேன். அதனால உங்களுக்கு அறத்தை போதிப்பேன் என்று பீஷ்மர் சொன்னார் என்றால் நாம எங்க சாப்பிடுறது? இது மாதிரியான தர்மசாலையில் சாப்பிடலாம். நல்லவர்கள் வீட்டிலேயே பாருங்க, புருஷனை திட்டிக்கிட்டு நாளுக்கு இன்னைக்கு ரசம் வைக்கிறதுக்கு இருக்கு கரெக்டா இருந்தால் அப்படின்னு நினைச்சு ரசம் வச்சாங்கன்னா அவன் சாப்பிட்டு போயிருவான். அந்த வழியில உபமேஸ்வர ஜோக்கு மாற்றிதான் சாப்பிட்ட அப்புறம் ஒருத்தர் கேட்டாங்க நம்ம மனைவி, ஏயா நான் ரசம் வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரா? அவன் சொன்ன பேசாம போய் உட்காந்து அமைதியா இருக்கு பதில் சொல்லி வாயத்தான் பிரச்சனை வரும். அந்த அம்மா சொல்லிட்டு, இப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன் ரசம் வச்சேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு 1 மில்லியன் பீப்புள் கமெண்ட் போட்டிருக்காங்க, லைக் போட்டிருக்காங்க. கீழே கமெண்ட், ரசம் அப்படி இருக்கு எப்படி இருக்கு, மனமா இருக்கு, இங்க மனம் வருது அப்படின்னு. நீ ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஐயா சொன்னாங்க, ஏய் அவன்லாம் பார்த்தவன், நான் மட்டும்தானே சாப்பிட்டேன். அந்த மாதிரி இது விஷம் மாதிரி மனசுக்குள்ள நம்ம இன்பமாக மகிழ்ச்சியாக கணவனுக்கு நல்லா சமைச்சு கொண்டு வந்த விருந்துகளுக்கு நன்றாக சமைத்து போட வேண்டும் என்று நினைத்து சமைத்து போட்ட அந்த இடம் அந்த சாப்பாடு நல்லா இருக்கு. இது பத்தி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அப்படி இல்லாம அதே போலதான் கிருஷ்ணர் போறாருல தூதுக்கு போ வேண்டாம் இப்படி நிறுத்துறதுக்காக அவர் போவாரு. போயிட்டு துரியோதனன் கிட்ட கேட்பாரு. கிருஷ்ணர் துரியோதனனிடம் தூது போவாரு, பாண்டவர்களுக்காக போயிட்டு கேட்பாரு. பாதி நாட்டை பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துறாங்க, 5 பேருக்கும் பாதி என்னைய வச்சுக்கோ. அப்ப அவன் சொல்லுவா, துரியோதனன் அடங்க முடியாது. சரி 5 கிராமத்தை கூட, அவங்களுக்கு 5 பேருக்கும் 5 கிராமத்தை கூட மிச்சத்தை நீ வச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. சரி 5 பேர் வீடு கட்டிக்கிற அளவுக்காக இடம் கொடு. அதெல்லாம் முடியாது. என்னதான் செய்யும், ஒரு குண்டு மணி அல்லது ஒரு மூச்சு குத்துற நிலம் கூட அவங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு துரியோதனன் சொல்லிடுவான். இப்ப சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணனுக்கு விருது சமைப்பான். துரியோதனன் எப்படியாவது கிருஷ்ணனை தன் பக்கம் இழுத்து விட வேண்டும், இல்ல போட்டு தள்ளிடணுங்கிறதுக்காகவே இழுத்து விடுவான். அது கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடும். இப்ப என்ன பண்ணுவான், நேரம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும் போது, ஏன் துரியோதனன் வீட்டுக்கு தூதுவராக சென்று
விட்டு அங்கு சாப்பிடாமல் எங்கேயோ போய் விருந்தின் வீட்டுல சாப்பிடுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, அவன் தீய எண்ணத்தோடு சமைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால அவனுடைய சமையலை நான் சாப்பிட்டா எனக்கும் தீய எண்ணம் தான் வரும், நான் துரோகம் தான் செய்வேன், அதனால நான் நேரம் விருந்தின் வீட்டுக்கு வந்து சாப்பிடுகிறேன் என்று கிருஷ்ணன் சொல்வதாக நிறைய செய்திகள் நம்ம புராணத்துல எந்த இடத்துல சாப்பிடணும், யார் சமைச்சு சாப்பிடணும், எப்படி உணவோடு கையில வாங்கி சாப்பிட வேண்டும் என்று பெருமாள் கடைசியா சொன்னாரு. முந்தியே விளைகின்றேன், நான் சாப்பாட்டத்தான் விரும்பி சாப்பிடுறேன் இல்லைன்னு சொல்லல. முந்தியே விளைந்தனன் எனினும் தன்னை உடையார் அடியினே உனையே நம்பியே விழுந்தேன். நான் இவ்வளவு சாப்பாடுறவன் தான், ஆனால் கூட இறைவா உன்னையே நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இருப்பேன், இருக்கிறேன், இருப்பேன், உன்னையே நம்பி இருக்கின்றேன், இருப்பேன். வரிசையா சொல்றாரு, 3 காலத்துக்கும் சேர்த்து சொல்றாரு. உன்னையே நம்பி இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன், எதிர்காலத்துல நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரியாக இதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். தொண்டு உறாதவர் கை சோற்றினை விரும்பேன். நான் சாப்பிடுவேன், உன் மேல ஆன, ஆனா உனக்கு துண்டு செய்யாத யார் கையிலும் நான் உணவு வாங்கி சாப்பிட மாட்டேன் என்று பெருமான், அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமான், தர்மசாலையை தோற்றுவித்த பெருமான் எங்க சாப்பிடணும் என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முந்தியே விளைந்தனன் எனினும் தன்னை உடையார் அடியனே உன்னையே நம்பியே இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன். நின் ஆணை, உன் மேல ஆணையா சொல்றேன். தொண்டு உறாதவர் கை சோற்றினை விரும்பேன். ஒரு நாளும் உனக்கு தொண்டு செய்யாத, உனக்கு அடியவர்களாக இல்லாத ஒருவருடைய சோற்றை நான் விரும்பி உண்ண மாட்டேன் என்று சொல்லி இந்த தர்மசாலையை தோற்றுவித்த அந்த தூய உள்ளம் எங்கெல்லாம் சாப்பிடலாம், எங்க சாப்பிடக்கூடாது என்பதையும் சொல்லி ஒவ்வொருவரும் தன்னால இயல்களை மொழியரசு அருமையா சொன்னாங்க. அவரவர்களுக்கு ஏற்ற வகையில தர்மத்தை, தர்மம் என்று சொன்னாங்க. இன்னொரு விஷயத்துல சொல்லி விரும்புகிறேன். ஏன் அன்னதானம் சிறந்ததுன்னு சொன்னாங்க? ஏன்னா அது ஒண்ணுதான் எல்லாரும் போதும் போதும்னு சொல்லிடுவாங்க, அதனால அன்னதானம் சிறந்தது என்று எல்லா மேடைகளிலும் எல்லோரும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் மாற்றி சிந்திக்கிறேன். மற்ற தானம் எல்லாம் அவ்வளவுதான் நம்மளால கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு 1 பவுன் வேணா தங்கம் கொடுக்கலாம், இல்ல ஒரு 10 புடவை வாங்கி தரலாம். ஆனா எது கொடுத்தாலும் கூட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் சாப்பிடலான்னு கேட்டா சாப்பிடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீண்டும் மீண்டும் காலியாவது எது என்றால் வயிறு தான். அதனாலதான் காலந்தோறும் 158 ஆண்டுகளாக அன்னதானத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து நடத்துவார்கள். ஏன்னா வயிறு ஒன்றுதான் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜீரணிக்க கூடியது. ஒரு புடவை வாங்கினா 4 வருஷம் 40 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஆனா உணவு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜீரணமாகி மீண்டும் 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 நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை தொடர்ந்து தானமாக வழங்க வேண்டும் என்பதனாலதான் அன்னதானம் சிறப்புடையது என்று சொல்லி தானங்களிலே சிறப்புடையது அன்னதானம். பசியாற்றுவித்தல், அதை செய்வதே சிறந்த அறம் என்று பெருமாள் சொல்லி இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.